ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 32வது வசனம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஆமேன். லோத்தின் மனைவி ஒரு எச்சரிப்பை அறிவிக்கிற ஒரு வரலாறு நிறுத்தியிருக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இன்றைக்கும் லோத்தின் மனைவி நிற்கிறாங்க, தூணாய் நிற்கிறாங்க. காலாகாலங்களாய் அவளது வாழ்க்கை அநேகரை எச்சரித்து அவளுடைய வாழ்க்கையின் மூலமாய் அநேகரை எச்சரிப்படைந்து திருந்திட்டு இருக்கிறாங்க. ஆமேன். அப்படிதான் சொல்லலாம். அநேகர் இந்த வார்த்தை அதை தான் சொல்லுது, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், நினைத்து கொண்டு செய்கிறபடி நீங்கள் செய்யாதீங்க அருமையான சகோதரிகளே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கான வார்த்தை. லோத்தின் மனைவிடத்தில் காணப்பட்ட சில குணங்கள். லோத்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, லோத்து ஒரு நீதிமானாக இருந்தானா. லோத்தின் மனைவி ஒரு நீதிமானின் மனைவி. லோத்து ஒரு நீதிமான். 2 பேதுரு 2:8 சோதோம் கொமோரா மக்களின் அக்கிரம கிரியைகளை கண்டு நீதியுள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. நீதிமானாகிய லோத்து என்று பார்க்கிறோம். அப்போ அவ நீதிமானாகிய அந்த லோத்தின் மனைவி. ஆனால் அவளுக்கு அந்த நீதியான காரியங்கள் அவள்கிட்ட இல்லை. அவள் நீதிக்கு ஒப்பு கொடுக்கலை. சோதோம் கொமோரா மக்கள் பாவத்தில் இருக்காங்களேன்னு சொல்லி அதை பார்த்து என்ன செய்தார் இவர், உள்ளத்தில் அவங்களுக்காக அவங்க அக்கிரம கிரியைகளை கண்டு இருதயத்தில் வாதிக்கப்பட்டாராம். ஆனால் லோத்து அப்படி இல்லை. அந்த அவங்களோடு கூட வாழ்ந்த ஒரு பெண்ணாய் தான் இருந்திருக்கணும். அதனால தான் அவளுக்கு அப்படிப்பட்டதான குணங்கள் அவளுக்கு இல்லாமல் போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, அவள் தேவதூதர்களை உபசரித்தாள். தேவதூதர்களை உபசரிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தா லோத்தின் மனைவி. ஆதியாகமம் 19:5 அவள் என்ன செய்தாளா, புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு விருந்து பண்ணினாள் என்று பார்க்கிறோம். அப்படி உபசரித்த அந்த லோத்தின் மனைவி தான் 1 சாமுவேல் 15:22 சொல்லப்பட்டது போல உபசரிக்கிறத பார்க்கலாம், கீழ்ப்படிதல் தான் உத்தமம் என்பதை மறந்து போனாள். கீழ்ப்படுகிறது, ஏசப்பாவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது தான் பெருசு என்பதை உணராததினால தான் அதை செய்யாத, திரும்பி பார்க்காதனா திரும்பி பார்க்காம போனான். அவள் மட்டும்தான் திரும்பி பார்த்தாள். மற்றவங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போனாங்க. அதே போல் அடுத்து அவள் சோதமை விட்டு வெளியே வந்தா. வெளியே வரும்போதும் தேவன் அவங்க மேலே வச்ச இரக்கத்தினால அந்த அழியும் போது என்ன செஞ்சாங்க, கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே விட்டாங்க. அவ்வளோதான், திரும்பி பார்க்காம போயிருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த லோத்தின் மனைவிக்கு அங்கே உள்ள காரியங்கள், தான் விட்டு வந்த அந்த சோதோமில் இருந்து அவள் விட்டு வந்த அந்த ஆசைகள், காரியங்கள், வச்சிருந்த பொருட்கள், இதெல்லாம் மேலே இந்த பாவம், ஆசை, இச்சை, இதன் மூலமாக அவளுக்குள்ளே இருந்ததுனால அவள் என்ன செஞ்சா, திரும்பி பார்த்தா. அப்படி திரும்பி பார்த்ததுனால தான் இப்போ கூட இந்த நாள் வரைக்கும் அவள் கால் வலிக்க சரீரத்தின் உப்பு தூணாய் நின்று கொண்டு இருக்கிறாளாம். ஆமீன். இன்றைக்கு கூட போகிற நபர்கள் பார்க்குறாங்க, அந்த இடத்துல அவள் அப்படி என்ன செய்கிறா, உப்பு தூணாய் நின்று கொண்டு இருக்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட குணங்கள், இப்படிப்பட்ட லோத்தின் மனைவிக்கு இருந்த இந்த மாதிரியான குணங்கள் நம்மிடத்துல இருக்கும் என்றால் நாமும் கூட நம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிப்பாய் நாமும் மாறி போவோம். சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கவங்க, பாரு அவங்கள மாதிரி மட்டும் நீ ஆயிராத, அதான் லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள்ளுங்க, அவங்கள மாதிரி நீ ஆயிராத அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு சாட்சி இல்லாதவர்களை ஒரு எச்சரிப்பின் காரியமாய் நாம் மாறி விடுவோம். எபேசியர் 4:22 அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாகிய புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷனை என்ன செய்யணும், களைந்து போட்டுட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். அவள் பழைய காரியங்களை களைந்து போட அவங்க ரெடியா இல்லை. அவள் என்ன செஞ்சா, திரும்பி பார்த்தா. அதுதான் அவளுக்கு வேணும்னு. புதிய மனுஷனை அவள் தரித்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த லோத்தின் மனைவியை போல நாம் இருக்காதபடி, ஒரு வரலாற்றின் எச்சரிப்பின் சத்தமாய் நாம் இருக்காதபடி நாம் என்ன செய்யணும், பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய ஆவி உள்ளவர்களாய், புதிய மனுஷனை என்ன செய்யணும், நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உலக காரியங்கள், உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு நாம் நம்மை விற்று போடாதபடி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்போம் என்றால் கர்த்தரால் கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த ஒரு ஸ்திரீ அவ என்ன செஞ்சா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால அந்த குடும்பமே என்ன செய்தது, மகா பெரிய கேடுகட்ட காரியங்களை செய்தது. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளை, குடும்பத்தின் ஸ்திரீகள் என்ன செய்யணும்னா, ஒழுங்கா இருந்தா நம் குடும்பம் நம் மூலமாய்
கட்டப்படும். நம் வரலாற்றில் நம் எச்சரிப்பின் சத்தமாக இருக்க மாட்டோம், நாம் சாட்சிகளாக இருப்போம். ஆமேன். ஆகவே இந்த வேளையில் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா ஆமே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே அப்பா, நாங்கள் கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுத்து நாங்கள் லோத்தின் மனைவியைப் போல நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இருக்காதபடி உமக்கு கீழ்ப்படிந்து அப்பா நாங்கள் உமக்கு சாட்சிகளாய், கர்த்தரவே நீரும் நீர் தந்த பிள்ளைகளும் நாங்கள் அப்பா சாட்சிகளாய் இருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் சாட்சியுள்ள ஜீவியம் செய்து உமக்கு அப்பா நல்ல பெயர்களை எடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க அப்பா. உமக்காக வாழ்ந்து ஜெயமெடுக்க நீர் கிருபை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.